ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிவி பிரகாஷ் வந்து வித்தியாசமான தோற்றத்தில் நடித்த கல்வன் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்தியமங்கலம் மலையடிவார கிராமத்தில் சேர்ந்த கெம்பன் என்ற கெம்பராஜும் சிவி பிரகாஷ் அவர் நண்பர் சூரியன் சீனா வந்து சின்ன சின்ன திருட்டில் வந்து திருட போகிறாங்க. ஒரு நாள் திருட போன வீட்டில் வந்து நரசிங் மாணவி பாலா மாணவியை கண்டு 2 பேருக்கு வந்து காதல் வந்துருச்சு. தன்னை பின்தொடரும் கெம்பனை வந்து அவங்க வந்து எச்சரிக்கிறாங்க. இதனாலேயே முதிரை இல்லம் ஒன்றில் இருக்கும் தாத்தா பாரதிராஜா வந்து ஒரு தத்தெடுக்கிறாரு. அந்த தாத்தாவை தத்தெடுத்ததுனால கெம்பனை வந்து காதலுக்காக அவர் தேர்ந்தெடுப்பதாக நினைக்கும் போது கெம்பனின் திட்டம் வந்து வேற ஒன்றாக அமையுது. கெம்பனோட காதலை இவனை ஏற்றாரா இல்லையா என்பதை அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மலை சார்ந்த கதைக்களமும் தேர்வு செய்யும்போது ஒளிப்பதிவாளருக்கு வந்து பாராட்டம் தான் செய்யணும். எந்த பக்கம் ஷாட் அடித்தாலும் நல்லா சுற்றியாக வந்து பச்சை பசையாக வந்து அந்தளவுக்கு வந்து அருமையாக வந்து எடுத்துட்டாங்க. இதில் வந்து அப்படியே இயக்குனர் PV சங்கர் தான் படத்தில் வந்து ஒளிப்பதிவாளரும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விசலாவும் வந்து ரசிக்க வச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் வனவிலங்கு தாக்கிறதுனால அரசு வழங்கும் உதவித்தொகை பெற நாயகம் வந்து போடும் திட்டம் தான் இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி. அழகான ஒன்லைன் ஸ்டோரி படுத்த இயக்குனர் காதல், மோதல், திருட்டு, பரிதாபம், தாத்தா, அவருக்கான பிளாஷ்பேக்கு, வனவிலங்கு துரத்துறையான சம்பவம் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. திருடனை காதலிக்கும் நாய் தமிழ் சினிமாவில் வந்து இன்னும் தொடர்ந்து ஆச்சரியம்தான். முதல் பாதியிலேயே கலகலப்பாக கொண்டு சென்று கையாண்டிருக்கும் காமெடி ஒரு சில அவுட் ஆகிறது. 2ஆம் பாதியில் வந்து ஜிவி பிரகாஷும் தீனாவும் காவல் காக்கும் காமெடியை வந்து சிரிக்க வைக்கிறாங்க. அப்பாவி தாத்தா உருவத்தில் வந்து புலியும் சிக்கும் குழந்தைங்க காப்பாற்றும் போது படத்தில் வந்து நாயகனை போல் வந்து நாமும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிது படத்தில். ஆனால் தாத்தா கதாபாத்திரத்தில் வடிவமைக்கப்பட்ட அவருக்கு பின் கதை வந்து அழுத்தமாக இல்லாததால் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அந்த 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 கதாபாத்திரத்தில் அனுபவ நடிப்பை வந்து ஆழமான உயிர் கொடுத்திருக்கிறார் பாரதிராஜன். அவர் பார்வையில் வந்து உடல் மொழியும் ரசிக்க வைக்கின்றது. ஜிவி பிரகாஷ் வந்து கெம்பனாக மாற கடுமையாக வந்து ஞாயிறு இல்லை நீ நம்புவது என்று அடிக்கடி சொல்கிற யானை பாகனை வந்து சிரிக்க வைக்கிறாங்க. ஜிவி பிரகாஷின் இசையில் வந்து கட்டழகு, கவர்ச்சி, ஹிட்டு, லிஸ்ட் வகையில் வந்து கிளாமேக்ஸ் காட்சி வேகத்தோடு வந்து இழுத்து செல்லுது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் இந்த படம் வந்து சூப்பராக வந்து அருமையாக வந்து எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கான்செப்டும் வந்து அந்தளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் வந்து கெம்பனா வந்து மாறுறதுக்கு அப்படியே வந்து முயற்சி செய்திருக்கிறாரு. திரைக்கதையில் வந்து இன்னும் வந்து சுவாரஸ்யம் சேர்த்துருந்தா கல்வன் படம் வந்து நம்ம மேலும் வந்து நல்லா வந்து கவர்ந்திருக்கும்.